தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் வெப்கேமு. ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்குது. அது பொறுத்துக்கு கேமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா தான் இருக்குது. லைட்டிங் எஃபெக்ட்லாம் போட்டு பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி அண்ட் ப்ரீமியமாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா என்னோட பேர் தினேஷ். நீங்கள் பார்த்துக்கிறது ட்ரிக்ஸ் தமிழா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு லாஜிடெக்கோட C270 HT வெப்கேம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி வீடியோலாம் போட்டு லைவ் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். ஸோ நான் இதை வந்து ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி இப்போ நீங்கள் கரண்டில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அன்பாக்சிங் கிடையாது. நான் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் வச்சுருந்தேன். பட் நான் யூஸ் பண்ண முடிக்க நல்லா தான் இருக்குது. லைட்டிங் எஃபெக்ட்லாம் போட்டோம் அப்படின்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வச்சு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தேன். அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் அந்த ஒரு லைவோட சாம்பிளுக்கான கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லைவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு சைடில் வந்து ஃபேஸ் கேம் இருக்குல்ல, அதை பாருங்கள். இந்த கேமரோட குவாலிட்டி வைஸ் வந்து உங்களுக்கே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுங்கள். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராவை பற்றி யூடியூப்ல நிறையா ரிசர்ச் பண்ணப்போ எனக்கு ஒழுங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படிங்காண்டி இந்த ப்ரைஸ்க்கு வந்து இதை வந்து நான் வந்து பை பண்ணிட்டேன். ஏன்ட்டு அப்போக்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பட்ஜெட் தான் இருந்துச்சு. அந்த ப்ரைஸில் பார்க்கல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அதனால தான் இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருந்தேன். ஸோ இது ஒரு அன்பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் கரெக்டாக எப்படி பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணல இருந்துச்சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க இன்சர்ட் பண்ணிட்டேன். பட் பேக்கில் வந்து கேபிள் மட்டும் என்னால் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ண முடியல. ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் அவ்வளோதான் எம்டி. ஸோ அது போகிறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேபிள்ஸ்லாம் சுட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெப்கேம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும். அது போகிறதுக்கு இதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமருந்து சீட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தினா எலிமருந்து சீட்டு. ஸோ லாஜிடெக்கோட எலிமருந்து சீட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா படித்து பாருங்கள். எனக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியாது. ஸோ நான் அதனால் அதை படிக்க போகிறதில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா லுக் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹை ரேஞ்சில் போனீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரைபேட் நெட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய்க்கலாம். பட் நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கின பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இல்லை. டேரெக்டாக உங்களோட பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டர் இருக்குல்ல, அது மேலே வந்து இந்த மாதிரி வந்து அதெல்லாம் மாட்டிக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இருக்கும். ஸோ யூஎஸ்பி நார்மல் டைப்பே இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி 3.0லையும் நீங்கள் மாட்டிக்கலாம், 2.0லையும் வந்து போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் இப்போ சொருவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அதை சொருவி விட்டுட்டு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ இந்த வெப்கேம் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைவ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா பண்ணேன். ஸோ அதில் வந்து எனக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ரொம்ப மோசம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இது எனக்கு ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் முதல்ல வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள்லாம் கனெக்ட் பண்ணி இந்த மொபைல் கேமரா வச்சு ஃபேஸ் கேம் போட்டுக்கிருந்தேன். அப்போக்கெல்லாம் இந்த 2000 இதுக்கு வாங்கினதுக்கு இது வந்து நல்லா ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது போகிறதுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி என்னோட இதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி பார்த்தப்ப இன்னுமே வந்து நல்லா அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நான் லைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேமரா யூஸ் பண்ணி அதோட பிளேலிஸ்ட்டு கீழே இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் இதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூஎஸ்பி 3.0 அப்படி ஜாக் இருக்குல்ல, ஸோ பின்னால் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி 2.0 எனக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். ஸோ அதில் வந்து சொல்லிக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா தான் யூஸ் ஆகும். அண்ட் இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா HT 720p அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ 1080p அந்த ரேஞ்சில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. 720p தான். முக்கியமாக நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா OBS ஸ்டூடியோ தான். OBS ஸ்டூடியோவில் வீடியோ கேப்சரில் போய்ட்டு நான் இதை ஆட் பண்ணையில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் கரெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்குவேன். லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணிட்டோம்னாவே லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கிளியராக பார்த்தீங்கன்னா இருக்குது. மேபி இந்த வெப்கேம் வாங்க போகிறீங்க, இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 2200, ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 100, 200 அப்படிங்கிற சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தடோ ஸோ அங்கே போய்ட்டு வந்து பை பண்ணிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஒர்த்து தான். மேபி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்கேம் பற்றி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குனாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் டு ஆல். see you back next ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.